ஆச்சு, இனி நல்லா கொஞ்சம் தூக்கம் வரும் பார்த்துக்க. நல்லா தூங்கி எழுந்தாதான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழும்பி டிவி பார்க்க முடியும். ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். மரமே ஃபோன் பண்ணாங்களா இல்லையா? சண்டை முடிச்சிடல இல்லையா 2 பேரும்? அவராவது ஃபோன் பண்ணுறதாவது, அவர் ஒரு அம்மா பைத்தியம். அவர் அம்மா சொன்னாதான் ஃபோன் பண்ணுவார். பாரு, இந்த மாமியார் என் காலில் விழ வைக்கிறாம போக மாட்டேன் அந்த வீட்டுக்கு. தனியாக வேலை செஞ்சாலும் அந்த கிழவிக்கு குறுக்கெலும்பு நொடியும். அதெல்லாம் இருக்கட்டும் டி, ஆனால் புருஷன் உன் கைக்குள்ளே இருக்கணும். அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்க. அப்பா, நல்ல தூக்கம் வருது. எனக்கு ஒரே கிளக்கிட்டு வருது. நான் படுத்து தூங்க போறேன். நீ படுத்து தூங்க வரியா? அம்மா, எனக்கு ராத்திரி ஆக பயம் அதிகமாயிட்டே இருக்கு. நேற்று ராத்திரி நடந்த மாதிரி ஏதாவது இன்னைக்கு நடந்துட்டுனா? அட, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மவளே. பியாய் வந்தா நீ என்னைய எழுப்பு. பியாயை அடிச்சு நான் விரட்டுறேன். புரிஞ்சா? நல்லா படுத்து தூங்கு. அது ஒரே கனவாக தான் இருக்கும். இன்னைக்கெல்லாம் அப்படி கனவு வராது. நல்லதை நினச்சிட்டு தூங்கு, நல்ல கனவாக வரும். நல்ல விஜய் அஜித்னு கனவுல நினச்சிட்டு தூங்கு மவளே. அப்படின்னா கனவுல விஜயும் அஜித்தும் வருவாரு. அட நீ வேற, கண்ணை மூடினாலே எனக்கு நேற்று நடந்ததுதான் ஞாபகம் வருது. இதுல விஜயும் அஜித்தும் வந்து என் கூட டுவேட்டா பாட போறாங்க. நிம்மதியா தூக்கம் வந்தா அதுவே போதும் எனக்கு. அதுக்கு மேல என் மாமியார் கிளவி கனவு வராம இருந்தா அதுவே போதும். நல்ல தூக்கம் வருது. சரி, நான் படுத்து தூங்க போறேன். அப்படி எதுவும் நினைச்சு பயந்தானா உடனே இனி எழுப்பு. வெளியே போய் நிக்காத. அங்க அன்னிக்காரி உன்னைய பார்த்து சிரிக்கிறதுக்குன்னு ரெடியா இருக்கா. அவ வாய்க்கு அவள் கொடுக்காத. புரிஞ்சுச்சா? படுத்து தூங்கு. நானும் அப்படியே ஜெமினி கணேசன் சிவாஜி நினைச்சிட்டு படுத்தேன்னா எனக்கும் நல்லா தூக்கம் வந்துடும். அப்போ நீ கனவுல சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் நினைச்சிட்டு இருக்கியோ? நானும் நம்ம அப்பாவை தான் நினைச்சிட்டு இருப்பான்னு நினைச்சேன். அட, உங்க அப்பா கூட நேரில் தான் டுவேட் பாடலாம். இவ்விய கூட எல்லாம் கனவுல மட்டும் தானே பாட முடியும். இல்லைன்னா நான் பரலோகம் போய் சேர்ந்த பிறகு வேணா அவ்விய கூட எல்லாம் டுவேட் பாடலாம். இப்போதைக்கு கனவுலே பாடிக்கிட்டுறேன். சரி அம்மா, தூங்கு. உன் கூட பேசிக்கிட்டே இருந்தேன்னா நேரம் போறது தெரியல. படு. சரி அம்மா, நான் உன்னை எழுப்பேன் பார்த்துக்க. அப்போ எழும்பணும். நேற்றை மாதிரி படுத்து தூங்கிட்டு இருந்தா பரங்கலத்துக்கு மண்டையில போட்டுருவேன். ஞாபகம் இருக்குது. அப்புறம் நீ பரலோகம் போய் டுவேட் பாடிக்க. அது 2 பேரும் கூட. ஏட்டி, கோவத்தில் அப்படி ஒன்றும் செஞ்சு விடாத. மெதுவாக எழுப்பு. நான் எந்திரிச்சிருவேன். நான் பண்ண வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. இல்லைன்னா அன்னிக்காரி இந்த வீட்டை ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுக்காண்டியே நான் இன்னும் 100 வருஷம் உயிரோட இருக்கணும் பார்த்துக்க. சொல்லிட்டேன். சரி, போய் அந்த லைட்டையும் அணைச்சிட்டு வா. அந்த ஃபேனை கொஞ்சம் ஸ்பீடாக கூட்டி வை. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும். யாண்டி நடுராத்திரி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கா? என்னடி நடுராத்திரி தூக்கத்துல இருந்து எழுப்பி வச்சுட்டு பேய் வந்திருக்குங்க? எங்க இருக்கு? யாங்கனுக்கு ஒண்ணும் தெரியல. இங்க நான் உயிர் போற நிலைமையில கத்திக்கிட்டு இருக்கேன். படுத்து தூக்கம் கேக்குதா உனக்கு? கிளவி என்னமோ எலும்பு உடனே எழுந்திருவேன்னு சொன்னா போய் பாரு, அங்க பேய் இருக்கு அந்த முக்குல. நீ இருக்கியே, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? எனக்கெல்லாம் கண்ணு நல்லா தான் தெரியுது. நீ நேற்றை மாதிரி கனவு கண்டு அலர்வியா இருக்கும். போய் படிச்சுமா. இந்த கிழவிக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேம்மா? நிஜமா பேய பார்த்தேம்மா, சத்தியமா. நீ போய் பாரு, அந்த சைடு தான் இருக்கு. நீ சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்னையும் தானே பேய் பயன்படுத்துறோம். நீ இப்படி கிடந்து தூங்கியா என்னாலே உன்னை எழுப்ப முடியல. பேய் வந்து நீ எழுப்பி அதே டயர்டாகி படுத்துரும். அப்படி தூங்குறா. அது நல்ல கனவு பார்த்துக்க. அதான் தூக்கத்துல இருந்து எழுப்ப மனசு இல்லை. நெல் எங்க இருக்கு? நான் போய் பார்க்கேன். எங்க இந்த கீழே முக்குலையா இருக்குங்க? இங்க இல்லையே, ஒரு பேயும் இல்லையே. அங்க பார்ப்போம். இந்த முக்கு, ஒரு முக்குலயும் ஒரு பேயும் கிடையாது. நீ தூக்கத்துல கனவு கண்டிட்டு அது நிஜம் நினைச்சு ஒலாத்திக்கிட்டு இருக்கா. சும்மா படுத்து தூங்கு. ஏம்மா, அது கனவுலாம் இல்ல, நிஜமா பார்த்தேம்மா. நேத்து கூட கனவு மாதிரி இருந்தானே, இன்னைக்கு நான் நல்லா பார்த்தேன். என்னால நிஜமா இன்னும் பயமா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மவளே, நீ பயப்படாத. இதுக்கு தான் பேய் படம் அது இதுன்னு போய் பார்க்காதங்கிறது. அதை போய் பார்த்துட்டு வந்து இப்படி கனவுல பேய் பேய்னு கிடந்து அலறது. எம்மா, ஞானி மாதிரி பேசிய உயிரை எடுக்காத. நிஜமா பார்த்தேன். நீ நம்ப மாட்டேக்கா. நீ பார்க்காத நீ நம்புவா. வலிய வேதனை அனுபவிச்சாதான் தெரியும். இப்படி சொன்னாலும் புரியாது. அதுவும் உனக்கு சுத்தமா புரியாது. நாளைக்கு இருக்கு உனக்கு.
என் மக மூஞ்சே வாடி போச்சு. என் மகளே இப்படி இருக்கா? இப்படி இருக்காத, நல்லா கலகலன்னு இரு. அப்படி இருந்தாதானே அம்மாக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த பயத்துல எனக்கு காய்ச்சலே வந்துட்டு. நீ என்ன கலகலனா இருக்கணும்? பியாய பார்த்தானே தெரிஞ்சிருக்கும் எப்படி கலகலன்னு இருக்கிறது. மோளே மெதுவா பேசு. பியாய் பியாயின்னு இப்படி அலறிட்டு இருக்காத. உன் அண்ணி காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். கை கூட்டி சிரிப்பா பயப்படுறான்னு. பயத்துல எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. இதுக்கு நான் பேசாம என் மாமியா வீட்டுல இருந்திருப்பேன். அவ இதுக்கு எவ்வளவு பரவாயில்ல, வேலை தான் செய்ய சொல்வா. அது கூட பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சரி, கனவுக்கு பயந்துட்டு நீ மாமியா வீட்டுக்கு போவியா? இரு, என் பெத்த நீ விட்டு கொடுக்க கூடாது. உன் மாப்பிள்ள நீ ஃபோன் பண்ணி கூப்பிடுட்டு அதுக்கப்புறம் போ. அது வரைக்கும் எங்க அம்மா கூட நிம்மதியே இரு. முதல்ல இந்த கனவு இருக்கு பத்தியா, இதெல்லாம் மறந்துட்டு இரு. நான் உனக்கு கஷாயம் வச்சு தரேன், அது குடிச்சான்னா நல்லா இருக்கும். பகல்ல நீ இரு இரு, நான் பாத்துக்கிட்டேங்க. ராத்திரியான நல்லா குரட்டு விட்டு தூங்குறா. உனி எழுப்புறதுக்குள்ளே என் பாதி உயிர் போயிரும் போல இருக்கு. பயத்துல நான் என்ன பண்ணேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மோளே. இன்னைக்கு நான் உனக்கு திருஷ்டி சுற்றி போடுறேன் பார்த்துக்க. அதுக்கப்புறம் உனக்கு இந்த கனவுலாம் வர்றது நின்றுடும். நீ பயப்படாத, சரியா? சரி, நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணி தரவா? நில்லு, உங்கள் அண்ணிகாரியை கூப்பிட்டு ஏதாவது பண்ணி தர சொல்கிறேன். சாப்பிட்டா உனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். சரிம்மா, சாப்பிடத்தாங்க. ஆனால் எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி காய்ச்சல் மாதிரி இருக்கு. சரி, முதல்ல அப்போ கஷாயம் குடி, கொஞ்சம் சரியாயிரும். மருமவளே எங்க போனா? வாங்க. சொல்லுங்க அத்தை. என்னடா காலையில இருந்து அலாரம் அடிக்கலையேன்னு நினைச்சேன். கரெக்டா அடிச்சிட்டு. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? என்னை பார்த்தா என்ன உனக்கு அலாரம் மாதிரியா இருக்கு மருமவளே? சும்மா ஃபன் அத்தை. என்னாச்சு நாத்து? ஏன் முகத்தை தொங்க போட்டிருக்கா? ஃபீவர் மாதிரி இருக்கா நீ? ஐயா, ஃபீவரா? இல்ல, ஐயோ ஃபீவரா அப்படின்னு தான் கேட்க வந்தேன். முதல்ல அவளுக்கு கஷாயம் வச்சு கொடு, அப்புறம் சாப்பிடறது கொடு. கஷாயமா? அதெல்லாம் எனக்கு வைக்க தெரியாத அத்தை. உனக்கு என்னதான் பண்ண தெரியுது? எல்லாம் வேலை தருவோம்னு சொல்லி அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லிடுவா. தெரியலன்னா தெரியாதுன்னு தானே சொல்ல முடியாத. நான் பாட்டுக்கு ஏதாவது பண்ணி பிற நாட்டுக்கு காய்ச்சலோட சேர்த்து வாயால வயித்தால புடுங்கிட்டுனா பிறகு என்னால அதெல்லாம் தாங்க முடியாது. அதுதான் முதலே சொல்லிட்டேன் எனக்கு பண்ண தெரியலன்ட்டு. ஆமா அம்மா, நீனே எனக்கு எதனாலும் பண்ணிட்டா. நீ ஒன்றும் பண்ண சொல்லாத. என்ன நாத்து திடீர்னு காய்ச்சலாம்? திரும்பி பியாகியை பார்த்து பயந்தியா? அட, நானும் தைரியமான பொருள். நான் எங்க பியாயெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன். நீ வைரல் ஃபீவர் தான். அப்படியா? நான் கூட முந்தானத்து மயங்கி விழுந்து கிடந்தியா, அதே மாதிரி நேற்று ஏதோ பியாய பார்த்து பயந்துட்டியோ அப்படின்னு நினைச்சேன். திடீர்னு காய்ச்சல் சொன்ன பத்தியா? அதெல்லாம் நல்ல வக்கனையா பேசு. ஆனா ஒரு கஷாயம் வைக்க தெரியல. போய் வேலையை ஆரம்பி. நான் வந்து சொல்லிதாரேன் எப்படி வைக்கணும்ட்டு. இங்கே நிக்காத, மாய பார்த்துட்டு கிளம்பு. சரி அத்தை, டேக் கேர் நாத்து, பாய். பாத்தியா உன் அன்னிகாரி எப்படி துருவி கேட்கான்ட்டு? நீ மட்டும் பயந்துருக்கான்னு தெரிஞ்சு அவ்வளவுதான், எல்லார்ட்டையும் சொல்லி கேவலப்படுத்திடுவா. ஆமா, நான் பயந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுனா போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவா போலயே. அதுக்கு தான் சொல்றேன், தைரியமா இரு, இப்படி பயந்துட்டு அலையாதன்ட்டு. வாரேனா?